ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய ஒரே எதிரியான பிசாசானவன் போராட்டங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்து நம்மை சோர்வடைய செய்வான். நம்முடைய பலனை குறைக்க பார்ப்பான். அதற்காக அவன் பல தந்திர உபாயங்களை பயன்படுத்துவான். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் சரீர அளவிலே பலன் குன்றி போய் சோர்ந்து போய்விட்டீர்களா? அல்லது குடும்பத்தின் சூழ்நிலையால் சோர்ந்து விட்டீர்களா? அல்லது யாரோ ஒருத்தர் செய்த காரியத்தினாலோ அவர்கள் பேசின வார்த்தையினாலோ சோர்ந்து போய்விட்டீர்களோ? அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்காமல் போனதினாலே சோர்ந்து போய்விட்டீர்களோ? மனம் உடைந்து போகாதீர்கள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்து காலத்தில், வியாதி நேரத்தில், துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் நேரத்தில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்றால் உங்கள் பலன் குறுகினது. இந்த நேரத்தில் தான் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். சத்துரு வெட்கப்படும்படி நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இங்கே நாம் எலியா தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். எலியா மிகப்பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி. இயேசபேல் சொன்ன வார்த்தையின் நிமித்தமாக மனம் உடைந்து ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணுகிறான். எலியா மிகவும் சோர்ந்து போய்விட்டான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று வாழ்க்கையே வெறுத்து போய் பேசுகிறான். ஆண்டவர் அவனை அப்படியே விட்டுவிட்டாரா என்ன? அவனை விட்டுவிடவில்லை. ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு குடிக்க தண்ணீரும் சுடப்பட்ட அடையும் சாப்பிட கொடுக்கிறார். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாருங்கள். அவன் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் படுத்து உறங்குகிறான். அவன் தூங்குவதை பார்த்தவுடன் இவன் சரிப்பட்டு வரமாட்டான் என்று எலியாவை விட்டுவிட்டு கர்த்தர் போய்விட்டாரா என்ன? போகவில்லை. அவனுடைய சோர்வை, அவனுடைய நிலைமையை புரிந்து கொண்ட ஆண்டவர் 2ஆம் தரம் அவனை எழுப்பி போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். அவனும் எழுந்து போஜனம் பண்ணுகிறான். கர்த்தர் கொடுத்த அந்த பலத்தினாலே 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஓரே பண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் வந்து சேருகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக இயேசபேல்கள் வரக்கூடும். அவர்கள் உங்களை வார்த்தையினாலும் செயலினாலும் காயப்படுத்தக்கூடும். அதையெல்லாம் பெரிதாக நினைத்து மனம் உடைந்து போகாதீர்கள். உங்களுடைய பலத்தை இழக்காதீர்கள். ஒருவேளை நீங்கள் பலத்தை இழந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தேவை கர்த்தருடைய பலன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போய் இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் புதுபலனை பெற்றுக் கொள்வீர்கள். சோர்ந்து போக மாட்டீர்கள். எலியா சோர்ந்து தூங்கின போது தட்டி எழுப்பி பலன் கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் தட்டி எழுப்புகிறார். எழுந்திருங்கள். இன்னும் எதுவும் முடிந்து போகவில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இங்கேயே முடங்கிவிட்டால் எப்படி? எழுந்திருங்கள். கர்த்தர் தரும் வசனமாகிய ஜீவ அப்பத்தை
சாப்பிடுங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்கள் சரீர சோர்வுகள், ஆத்தும சோர்வுகள் நீங்கும். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த விதவையைப் போல சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியம் நிச்சயம் நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, எலியா கர்த்தருடைய பலத்தினாலே எத்தனை நாட்கள் ஓரேப் மட்டும் நடந்து வந்தார்? ஏ 30, பி 40, சி 45, டி 70. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.